என்ன கேட்டால் இந்த துணைவேந்தர் நியமன இடைக்கால தடை இருக்குல்ல, இதுதான் வந்து ரொம்பவே சிக்கலை கொடுக்கக்கூடியதுன்னு நான் பார்க்குறேன். சட்டப்படி அது சரியா? இதுதான் கேள்வியை தவிர அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் இல்லை வந்து கட்சிக்கு எதிரானவர் அப்படின்றதுனாலெல்லாம் வந்து இதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் சரியே கிடையாது. ரெய்டுக்கு பயந்து கூட்டணியில் சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்ப இவங்களும் அதான் சொல்லுவாங்க, ரெய்டுக்கு பயந்து ஒரு நிதி ஆயோகா ஆமா வரமாட்டுது அதுல கலந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லதான் செய்வாங்க. எதிர்கட்சிகள் அவியல் மட்டுமா பண்ணிட்டு இருப்பாங்க. அதிமுகவா இருந்தாலும் ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது அரசியல் பண்றாங்களே. அவங்க வேற மாநிலத்திலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு அந்த மொழி தெரியாது அப்படின்னும் போது இந்தி திணிப்புன்னு சொல்ற மாதிரி நீங்க வந்து உங்க மொழி அவங்க கிட்ட திணிப்புன்னு சொல்லக்கூடாது இல்லையா? இதுக்கு தான் வந்து இணைப்பு மொழி இந்தியார்களானா ஏத்துக்க மாட்டேங்க, அப்ப இணைப்பு மொழி ஆங்கிலமா இருக்கலாம் அப்படின்னா அப்ப அதையும் நான் ஏத்துக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? நிஜத்தை மட்டுமே நான் சொல்வேன், நான் சொல்வதெல்லாம் நிஜமாகிவிடும் அப்படின்னு அந்த டெமோக்ரஸி டயலாக் இன்னும் எத்தனை இடத்துலதான் நம்ம பார்க்க போறோம்னே தெரியல. இது கொஞ்சம் காமெடியா இல்லை உங்களுக்கு? இந்த மாதிரி கொண்டு வந்ததுனால ஏதோ அந்த ஆர்பிஐயோட புதுசாக கொண்டு வந்திருக்க கைட்லைன்ஸ் வந்து மக்களுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் இவங்க பண்ற தப்புன்னு சொல்றேன். கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாங்களா? அங்க டைட் வைங்க அப்படின்னு. ஆட்சி மாறிவிட்டது, ஆட்சியாளர்கள் மாறிவிட்டார்கள், அதிகாரிகள் மாறவில்லை, இன்னும் இப்படித்தான் உள்ள உக்காந்திங்கனே சதி பண்ணிருக்கிறாங்க. இதை புரிஞ்சிக்காம இவங்க இருந்திருந்தாங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு வந்து ஆதரவாளர்களே வந்து கழுவி ஊத்தினுக்கிறாங்க. நாங்க ஊழலற்றவர்கள், அது பத்தாதுங்க. ஜனங்களுக்கு அது கவலையே கிடையாது. ஊழல் பண்ணாம போ, நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு ஒரு அரை சவரன் கால் சவரன் கொண்டு போயிட்டு பேங்க்ல வைக்கலாம்னா ரசீதை கொண்டான்னா இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் வாழும் சோ என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். விக்ரம், முட்டா தலையை முட்டடிச்சிருவீங்க போல இது. ஆஹா, நல்லா இருக்கும் சார். அதுவும் இன்னொரு ஏஜென்ட் மாதிரி இருப்பீங்க. இப்படி வேற ஆசை இருக்குதா? ஓகே சார். சார் இப்போ வந்து நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய ஒரு ஆப்பு வச்சிருக்கிறதா திமுகவினர், முக்கியமாக ஆர்எஸ் பாரதி அவர்கள்லாம் வந்து பாஜகவுக்கு சம்மட்டி அடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு சார். என்னதான் சார் சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் மிகப்பெரிய ஒரு கடிவாளம் போட்டாங்க? அப்படியா? அப்போ நான் ஒரு கவுண்டர் கொஸ்டின் கேட்கவா? இப்போ இந்த துணைவேந்தர்கள் நியமனம் பார்த்தீங்களா, நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கே அந்த உரிமை, நாங்கள் நியமனம் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. ஏதோ பாராட்டு விழாலாம் கூட நடந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து அதுக்கு தடை குத்துக்கிறாங்களே, அப்போ இந்த பக்கத்துல இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த பக்கத்துல இருந்து ஒரு அடி, அந்த பக்கத்துல இருந்து ஒரு வில்லியா. அப்போ வந்து இப்படி சொல்லாமா, அது என்னது, இந்த டென்னிஸ் பாணியில லவால், அது இல்லையா, ஒன்றும் பாயிண்டே வரலையா? சரி, அதுக்கப்புறம் அப்படி சொல்லாமா? அந்த மாதிரி தான். சரி, சுப்ரீம் கோர்ட்ல வந்து சில கேள்விகள் ஓரலாக கேட்டிருக்காங்க. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரணும், அதுக்கப்புறமா தான் வந்து வெற்றி அப்படின்னு அந்த ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுடைய படத்தில் சீனே வந்து வெற்றின்ற மாதிரி வரும். அப்போ தான் நம்ம பண்ணணுமே தவிர இப்போவே பண்ணுறதுன்றது சரி வராது. அது இப்போ புரிஞ்சுருந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த துணைவேந்தர் நியமனம் விஷயத்தில். என்ன கேட்டால் இந்த துணைவேந்தர் நியமன இடைக்கால தடை இருக்குல்ல, இதுதான் வந்து ரொம்பவே சிக்கலை கொடுக்கக்கூடியதுன்னு நான் பார்க்குறேன். அந்த பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி சேர்க்கலாம், இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்படி ஆர்கனைசேஷனை சேர்த்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் யார் பண்ணது அப்படின்ற ஒரு விசாரணை வேணும். இடியில் வந்து யாராவது ரொம்ப ஆர்வ கோளாறுல பண்ணிட்டாங்களா, இல்லை வேணுன்ட்டே வந்து உள்ளுக்குள்ளேருந்தே இதை சொதப்பணுன்றதுக்காக பண்ணாங்களா, இதெல்லாம் விசாரிக்கணும். அப்படியே வந்து அது தப்புன்னா சரிங்க, அதை டாஸ்மாக் நிறுவனத்தை இது பண்ணிடுறோம், மற்ற இது அப்படின்னு பண்ணால் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் அது வெற்றியா இல்லை யாருக்கு வெற்றி அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியும். இங்கே பாருங்க, இது வந்து இந்த இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. ஒரு பி வில்சன் அவர்கள் கேட்டிருக்காரு, எதுக்காக வந்து விடுமுறை கால இது இவ்வளோ அவசரமாக விசாரிக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் கோர்ட்டு விசாரிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் விசாரிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட்னா சரி, அப்போ அந்த வக்ஃப் வாரிய தடை சட்டம் அதை எதிர்த்து போய்க்கிறீங்களே, அப்போ அவங்க தான் சொல்லுவாங்க இதுவும் வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்னு. இப்போ வில்சன் அவர்கள் வந்து இந்த கேஸில் ஆஜராகிறாரு, அப்போ எதிர்கட்சியில் எதிர்த்தரப்பில் சொல்ல மாட்டாங்களா? அது பாருங்க, அவர் வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், ஏன்னா அவர் வந்து கட்சியை சார்ந்தவர். வழக்கமாக என் கட்சிக்காரர்னு சொல்லுவாங்க, அது வந்து கிளையண்ட்டு.
ஆனால் இங்கே கட்சிக்காரர் இவர் அந்த பார்ட்டி கட்சியில் இருக்காருங்க, அவர் கட்சிக்காக வராருங்க, இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட்னு சொல்ல முடியாதா? இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் கிடையாதுங்க. அது பொலிட்டிக்கல் கலர் இருக்கட்டும், இல்லாமல் போட்டோம், சட்டப்படி அது சரியா? இதுதான் கேள்வியே தவிர அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் இல்லை வந்து கட்சிக்கு எதிரானவர் அப்படின்றதுனாலலாம் வந்து இதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் சரியே கிடையாது. இப்போ தடை கொடுத்துருக்காங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த விசாரணை முடிந்து ஒருவேளை இது செல்லாது அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்கான்ஸ்டிடியூஷனல். ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் லா ஷால் ப்ரிவைட். அப்படி இருக்கச்சே இது வந்து செல்லாதுன்னு தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னால், இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நாங்கள் தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம், அந்த தீர்ப்புக்கு ஒரு ஹைகோர்ட் தடை விதிக்க முடியுமா அப்படின்னு. இது வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, கவர்னர் இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்குள்ளே முடிக்கணும். அவர் அப்படியே காலத்துக்கும் கடப்பில் போட்டு வைக்கலாமா கூடாதா, இந்த விஷயத்துல தான் அவங்க தீர்ப்பு சொன்னாங்களே தவிர they didn't go into the merits of the bills. அது என்ன ஏதுன்றதை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. அந்த கவர்னருடைய அதிகாரம் பற்றின வழக்கு அது, அதில் தான் வந்து கவர்னர் ஜனாதிபதி அப்படின்னு அவங்க டைம் ஃப்ரேம் கொடுத்தாங்க. அது 2வது தடவையும் வந்தது, அவர் கிடப்பில் போட்டார் அப்படின்றதுனால அது சட்டமாக விட்டுதா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சட்டம் கொடுக்குறாங்கன்னு இது தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கேள்வி வரும், ஏற்கனவே ஜனாதிபதி ரெஃபரன்ஸ் அமைச்சிருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது வந்து அரசியல் சட்டத்துக்கு முரணானது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிரானது, ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டு, அதனால தான் கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல. இப்போ நீங்கள் வந்து டீம்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா இப்போ அந்த சட்ட விரோதத்துக்கு துணை போன மாதிரி ஆலையா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் இடி விசாரணைக்கு தடை கொடுத்ததை விட இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் துணைவேந்தர் நியமனத்துக்கு தடை கொடுத்ததா மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ரெண்டுமே கடைசி தீர்ப்பு வந்த பிறகுதான். இது நடுவில் மேபி தமிழக அரசாங்கத்திலிருந்து மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம், இந்த மாதிரி ஹைகோர்ட் கொடுத்த தடையை நீக்க வேண்டும், ஹைகோர்ட் இதை விசாரிக்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டு தான் விசாரிக்கணும் அப்படின்னு கூட போகலாம். அப்போ அதில் என்ன தீர்ப்பு வருகின்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே இந்த டாஸ்மாக் வழக்கிலையும் அது மாதிரி தான் பண்ணாங்க, இப்போ மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது இன்டர்னலாக யாராவது சொதப்பினாங்களா அப்படின்றத இடி தரப்பில் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு சிலர், அதாவது தீவிர பாஜக ஆதரவாளர்கள், அவங்க எல்லாமே வந்து விரக்தியில் பார்த்தீங்களா ஏதோ அண்டர் அண்ட் டீலிங் இருக்குது, இது நிர்மலா சீதாராமன் அவர்களை போயிட்டு கனிமொழி அவர்கள் போய் பார்த்தாங்க. இது மாதிரி பாருங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களை என்ன மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் பாயிண்ட்ஸ் தானே தவிர மற்றவங்கள மாதிரி கேவலமான விமர்சனம்லாம் நான் வைக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அவங்கள என்ன வேணால் குறை சொல்லுங்க, பட் கரெக்டுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அண்டு டோட்டலாக பாஜகவை பொறுத்த வரைக்குமே, சார் அதுவும் ஊழல் தான் சார், உங்களுக்கு தெரியாது சார், அவங்களாம் எவ்வளோ டொனேஷன் வாங்கிக்கிறாங்க சார், இந்த தேர்தல் பத்திரமாகட்டும் இல்லை வந்து மற்றதாகட்டும், இந்தியாவிலேயே அதிக அளவு நன்கொடை வாங்குகின்ற கட்சி பாஜக சார். கரெக்டு. ஆனால் எப்படி தெரியுமா, இப்போ நீங்களே ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறீங்க, ஒரு 100 கோடி ரூபா நன்கொடை கொடுக்குறீங்க பாஜகக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வருது, இல்லை இடியிலேருந்து நோட்டீஸ் வருது, நீங்கள் போய் நின்றீங்கன்னா அப்படியா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இடி இல்லை சார், டொனேஷன் வேற தம்பி, அது கட்சிக்கு. இது இடி அவங்க என்ன நடவடிக்கைகளோ எடுப்பாங்க, அவ்வளோதான் போ அப்படின்னு கை கழுவி விட்டுருவாங்க. இப்படித்தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக அப்படின்றது. மற்றபடி அரசியல்வாதிகள் அப்படின்னா என்னங்க, நேற்று வரைக்கும் வந்து ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க கிட்ட போனவொடனே வாஷிங் மிஷினில் துவச்சி காய போட்டு ஏற்றுக்கினாங்களே அப்படின்னா சரிங்க, கடைசியாக வந்து அந்த கேஸில் அவங்க வந்து விடுவிக்கப்படுகின்றன ஒரு சிலர் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா, அவங்களோட போய் சேர்ந்த உடனே அவங்கெல்லாம் கேஸ்லேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு. அப்படியா, அப்போ கனிமொழி ஆராசா அவர்கள் இவங்களாம் என்ன பாஜகவில் சேர்ந்தாங்களா? அவங்க கேஸும் ஊற்றிச்சு இல்லை, வெளில வந்துட்டாங்கல்ல, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை இல்லை, அப்புறம் வாஷிங் மிஷினில் போடாமையே வந்து அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாஜகவில் போனவங்க மட்டும் இல்லை, போகாதவங்களும் இந்த மாதிரி போகிறாங்க, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு. அதனால் பாஜகவை கரப்டுன்னு சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். சார், அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள், அதாவது நித்தி ஆயோக்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஒரு மனுஷன் போன வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணலன்ற கேள்வி எழுது. இந்த வருஷம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணான்னா உடனே பார்த்தீங்களா உங்கள் பையனை நீங்கள் காப்பாற்றுறதுக்காக உடனே அங்கே போய் மோடி அவர்களை மீட் பண்ணி அங்கே நித்தி ஆயோக்கில் கலந்துக்கிறன்ற மாதிரி
ஒரு மனுஷன் கலந்துக்கிட்டாலும் தப்பு, கலந்துக்கிட்டாலும் தப்பா, எதை எடுத்தாலும் விமர்சனம் பண்ணுமா சார்? கரெக்டு. அப்போ அதிமுக பாஜக விட்டு வெளில வந்தாலும் விமர்சனம் பண்ணுறீங்க, மறுபடியும் போய் சேர்ந்துனாலும் விமர்சனம் பண்ணுறீங்க. இது என்ன நியாயம்? அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? ரெய்டுக்கு பயந்து கூட்டணியில் சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்களும் அதான் சொல்லுவாங்க, ரெய்டுக்கு பயந்து ஒரு நிதி ஆயோகா ஆமாம் நமக்கு வரமாட்டுது அதில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்ல தான் செய்வாங்க. எதிர்கட்சிகள் அவியல் மட்டுமா பண்ணிட்டு இருப்பாங்க? அதிமுகவாக இருந்தாலும் ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக அரசியல் பண்ணுறாங்களே. அதாவது நீங்கள் அவங்கள குறை சொல்லும்போது அவங்க திருப்பி குறை சொல்ல தான் செய்வாங்க. இப்போ நிதி ஆயோக்கில் கலந்துக்கிறது வந்து உரிமைகளை கேட்பதற்காக அப்படின்னா, ஆமாம் அப்போ இவங்களும் பாஜகவோட சேர்ந்தது அவங்களோட உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு சொல்லிட்டு போங்களேன். என்ன அப்போ கலந்துக்காததுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? இந்த மாதிரி வந்து தமிழகத்தின் உரிமைகளை பறிக்கின்றார்கள், நிதி கொடுப்பதில்லை, அதனால வந்து நாங்கள் கலந்துக்கல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நாங்களும் சொன்னோம், இவங்களுக்கு எங்களோட சேர்ந்தா இது மாதிரி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு வெளில வந்தோம். இப்போ அதே காரணத்துக்காக நீங்கள் நிதி ஆயோகில் கலந்துக்கும் போது அதே காரணத்தை சொல்லி நாங்கள் ஏன் பாஜகவோட சேரக்கூடாது? இது வந்து அதிமுக கூட யாரும் சொல்லலை, நம்ம தான் விலையெல்லாம் ஆலோசனை கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு போங்க, என்னப்பா யாரா இருந்தா என்ன. ஓகே சார், நீங்கள் நிதி ஆயோக்னு சொல்லும்போது அங்கே கூட தடுமாற்றம் வந்தது சார். ஸோ ஹிந்தியில் நம்மளுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது, நல்லாவே தெரியுது. இதே மாதிரி நமக்கு தமிழே தடுமாற்றமா இருக்குதுப்பா எனக்கு சொன்னேன். ஓகே சார். அதே கர்நாடகாவில் வந்து ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட போய் பேசும்போது அவங்க வந்து தெனாவட்டா பேசுகிற மாதிரி எல்லாமே தெரிய வருது சார். அதாவது நான் ஹிந்தி தான் பேசுவேன் நான், ஏன்னா நான் இந்தியன் நான் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு வரும்போது, ஏன் நீ கர்நாடகாவில் இருக்கிற கன்னடா தானே பேசணும் அப்படின்ற. இப்போ இங்கேயே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடிய விஷயம் நல்ல வேலை அங்கே வந்தது சார். இந்நேரம் இங்கே வந்திருந்தால் அது வேறு லெவல் ஆயிருக்குன்னு தெரிய வருது. எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை? சரி, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியாது, எனக்கும் தெரியாது. நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். இவர் சொல்கிறாரு இது வந்து கர்நாடகா கன்னடா அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க ஐ எம் இந்தியன், நான் இந்தியாவில் இருக்கேன், நான் இப்படி தான் பேசுவேன்றாங்க. ஆனால் இதெல்லாம் இங்கிலீஷில் தான் பேசினாங்க, ஹிந்தியில் பேசலை. நீங்கள் அவங்க பேசின வீடியோவை கவனிங்க, இங்கிலீஷில் தான் பேசினாங்க. இப்போது இங்கே தமிழகத்தில் நீங்கள் சொன்னீங்க தமிழகத்தில் ஆயிருந்ததுன்னா வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும்னு. ஆயிருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இங்கிலீஷில் பேசியிருக்காங்க. இங்கே நாம் தானே சொல்லிட்டு இருக்கோம் எங்களுக்கு இங்கிலீஷ் போதும், உலக மொழி, நாங்கள் அப்படியே டெய்லி காலைல ஏந்த உடனே அமெரிக்காவில் இருக்கவங்களோட தான் நாங்கள் வந்து 1.5 கிலோ தக்காளி பேரம் பேசின்னு இருக்கிறோம், அப்படி இங்கிலீஷ் போதும்னு சொன்னாங்கல்ல. அப்போ அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்படின்னும் போது நம்ம எதுவுமே கேட்க முடியாது. நாம் சொல்லியிருக்கோம் இங்கிலீஷ் எங்களை மாதிரி யாரும் பேச முடியாதுன்னதோ. ஒருத்தர் வேற இப்போ திடீர்னு அந்த திராவிடமாக மாறின ஒருத்தர் சொல்லி நிற்கிறாரு, தமிழனை மாதிரி இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடையவே கிடையாதுன்னு. சரி, தமிழனை மாதிரி தமிழை கொலை பண்ணுறதுக்கும் ஆளே கிடையாதுன்றது சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன பெருமைன்னு எனக்கு புரியல. நம்ம மொழியை நம்ம போட்டு செதைச்சு புட்டு அதில் அந்த ட்ரகரம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதை பண்ணுறாங்க பாருங்க கொலை. ஆண்டவா, அந்த விவேக் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ண காமெடி தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. தமிழ் மேலே புல்டாசரை போட்டு ஏற்று அதான் வாழைப்பழத்தோல் வழுக்கி வாலிபர் உயிர் ஊஷல் அப்படிதான் இருக்குது. காரைக்குடி பக்கம் வராதே, அதான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு. இல்லை, இப்படி தமிழை நாசம் பண்ணிக்கின்னு தமிழை எதுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு தலைமுறையை வளர்த்து விட்டுட்டு நாம் வந்து இங்கிலீஷை பெருசாக நம்ம இந்த மாதிரி இது கேட்குறதுக்கெல்லாம் நமக்கு எந்த இதுவும் இருக்காது. சரி, இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன கருத்து, சொன்ன விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த லோக்கல் லாங்குவேஜை கற்றுக்கினே ஆகணும். அதில் வந்து எனக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஏன்னா நான் பல ஊருக்கு போயிருக்கேன், ஒரு சில மொழிகள் ஓரளவுக்கு பேசுவேன், அடி வாங்காத அளவுக்கு. ஒரு 7 தடவை ஹிந்தியில் பேசணும் அப்படின்ற ஆர்வ கோளாறாக ஏதோ ஒன்று பேசிவிட்டு எக்கு தப்பாக ஆகிட்ட உடனே அத்தோடு நிறுத்தினவன் தான் இந்தியை கற்றுக்கணுன்றதையே நான் விட்டுட்டேன் நான். ஆமாம், நீங்கள் அடி வாங்கிருக்கீங்க. அல்ல, அடி வாங்கலை, அது வேற மாதிரி ஆயிடுச்சு. சொல்லிடுறேனே, அங்கே போய் ஜாயின் பண்ணப்போ அந்த ஐடென்டி கார்டு கொடுப்பாங்க, வேணாம் எல்லாம் சிரிக்க போகிறாங்க, விட்டுருங்க. அது நான் பேச மாட்டேன், கன்னடத்தில் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கக்கூடாது. கற்றுட்ருக்கேங்க, எனக்கு வந்து அவ்வளோவா வராது. அப்படி இல்லைன்னா அதோ அந்த ஸ்டாஃப் வருவார், அவர்கிட்ட பேசுங்க, எனக்கு முழுசாக கன்னடம் வந்த பிறகு பேசலாம், இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி இங்கே உக்காந்துக்கின்னு நீ கன்னடம் பேசித்தான் ஆகணும், இது கன்னடா ஃபஸ்ட்டு அப்படின்றதையும் என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க.
அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க, இது ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி போயிருக்கு. அவங்க வேற மாநிலத்திலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு அந்த மொழி தெரியாது. அப்படின்னும் போது இந்தி திணிப்புன்னு சொல்ற மாதிரி நீங்க வந்து உங்க மொழி அவங்க கிட்ட திணிப்புன்னு சொல்லக்கூடாது இல்லையா? இதுக்கு தான் வந்து இணைப்பு மொழி இந்தியா இருக்கலாம்னா ஏத்துக்க மாட்டேன்றீங்க. அப்ப இணைப்பு மொழி ஆங்கிலமா இருக்கலாம் அப்படின்னா அப்ப அதையும் நான் ஏத்துக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? நம்ம தமிழர்கள் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மலையாளிகள்னு சொல்லுவாங்க. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையும் இருப்பாங்க. அதே மாதிரி தமிழர்கள் இருப்பாங்க. மற்ற இங்கெல்லாம் போகும்போது நம்ம அவங்க மொழி கற்றுக்கிறோமா இல்லையா? இங்கே வந்து ஹிந்திக்காரங்க கற்றுக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க இங்கே வராங்க அப்படின்னும் போது நாம ஹிந்தி கற்றுக்கிறோம். இப்போ இந்த நார்த்லேருந்து வராங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாலில், சூப்பர் மார்க்கெட்டில் இங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க விக்ரம். நீங்கள் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்னது ஒடிஷா மொழியில் அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க. இவர் இந்த ஃப்ளோருக்கு வரவும், அவர் இந்த ஃப்ளோருக்கு வரவும். என்னடா நம்ம என்ன புவனேஸ்வரில் இருக்கமா இல்லை வந்து பள்ளிக்கட்டில் இருக்குமான்னு டவுட்டாக இருக்குது நமக்கு இல்லையா? அண்டு அங்கேருந்து வரவங்கள்லாம் மோஸ்ட்லி அந்த லேபரர்ஸ், ரைட்டா? ஸோ அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் லெவல் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோ குயிக்காக ஒரு லாங்குவேஜை பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் வந்து அவங்க வந்து சீக்கிரமாக தமிழ் கற்றுக்கலையோ அப்படின்னு கூட நமக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. அதே மாதிரி இந்த திருப்பூர், ஈரோடு இந்த தொழில் இருக்கு இல்லையா, அங்கெல்லாமும் இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு என்ன வந்தாங்களா, கடன்னு வேலையை செஞ்சாங்களா? இப்போ வந்து அந்த வீடு கட்டுற வேலை இதெல்லாம் என்ன கான்வர்சேஷன் எடுக்குது? இந்த இதை செவரை கட்டணும் அப்படின்னு சொன்னது வேறு. செவுர் ஹே கட்டணம் ஹே, நான் முடிஞ்சு போச்சு, அவன் அதை கட்ட போறான். இத்தனா ஹைட்டு ஹே, இத்தனை குண்டு ஹே அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இல்லையா? ஸோ அதனால் அது கூட பெருசாக தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த மொழியும் யார் மேலேயும் திணிக்கக்கூடாது. அதே சமயத்தில் அவங்க வந்து ரைட்டுங்க, கன்னடத்தில் நான் பேசுகிறேன், கற்றுக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த ஊரில் இருக்கேன் அப்படின்னும் போது அந்த ஊர் லாங்குவேஜை கற்றுக்கினே ஆகணும். இதில் வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்போ அங்கே இல்லைன்னா நீ அங்கே போ. அதில் இன்னொன்று கவனிக்கணும். இப்போ தமிழகத்தில் கூட இந்த பிரச்சனை இருந்தது. அதாவது எல்லா நார்த்லேருந்து வரவங்க தான் இங்கே வந்து பேங்க்கில், ரயில்வேல இங்கெல்லாம் வேலைக்கு வராங்க, அவங்களுக்கு லாங்குவேஜே தெரியல அப்படின்னு. ஒரு காலத்தில் டெல்லியில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பேசினீங்கன்னா 10 பேர் வந்து சுற்றி நிற்பாங்க. அங்கே இருக்கிற சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம ஊர்லேருந்து போவாங்க, மதராசின்னு வாங்க. பெருமளவு தமிழ், அப்புறம் மலையாளம், அப்புறம் தெலுங்கு, அப்புறம் கொஞ்சம் கர்நாடகா அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு அப்படியே மாறி போயிட்டு எல்லா இடங்கள்ல அவங்க வராங்க அப்படின்னு சொன்னா, அப்ப தமிழகத்தில் இருக்க வேலை வாய்ப்புகள்ல நம்ம பசங்க சக்சீட் ஆகல. அதனால தானே அங்கேருந்து அவங்க வராங்க. அவங்கள என்ன ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மெட்ராஸ் நான் ஒத்துருக்க போறாங்க இல்லையா? சொந்த ஊருக்கு போனோம்னு தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம பசங்க சக்சீட் ஆகலைன்னா ஏன் ஆகலைன்றதை நம்ம யோசிக்கணுமா வேணாமா? டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் எழுத முடியாது. இங்கே ஃபஸ்ட்டு வந்தவங்களும் அங்கே சக்சீட் ஆக முடியாது. ஏன்னா பேட்டர்னே வேறு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றணும். நம்ம பசங்க முன்ன மாதிரி எல்லாத்துலேயும் சக்சீடாக மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த குறையெல்லாம் நிறுத்தலாமே தவிர அதை விட்டுட்டு அங்கேருந்து வராங்க, இல்லை இங்கே இருக்கிற வேலைகள் தமிழர்களுக்கு அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது வித்திரம். ஓகே சார். அடுத்த நம்ம அரசியல் பார்த்தோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அதாவது 2023 என்னுடைய கேமராமேன், என்னுடைய எடிட்டர் வந்து ஹெல்மெட் போடல அப்படின்றதுக்காக நைட்டு 11:30 வந்து அவனை வந்து வண்டியை சீஸ் பண்ணிட்டு போகிறீங்களே, எதுக்கு இந்த மாதிரி வந்து என்னை வந்து முடக்கிறதுக்காக ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு தலைமைச் செயலகத்திலேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு சார். இது எப்படி பார்க்குறீங்க? எப்போ ஹெல்மெட் போடலையா? 2023 ஹெல்மெட் போடாமல் போனதுக்கு வந்து இப்போ வந்து வண்டி தூக்கிட்டு போயிருக்காங்களாமா சார். ஹெல்மெட் போடாமல் போனால் பெனல்ட்டி தானே? அதுதான் சார் அவரும் சொல்கிறார். ஃபைன் தானையா போடுவீங்க, வண்டி எதுக்கே எடுத்துகிட்டு போனீங்க கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களாமா சார். ஐயோ 2016 நான் ஒரு தடவை ஹெல்மெட் எல்லாம் போயிருக்கேன். அப்போ பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்போ என்கிட்ட பைக்கே இல்லை, சைக்கிளில் தானே போனேன். சைக்கிளில் தான் லைட் இல்லாமல் போனேன். அகெயின் மத்தியானம் 12 மணிக்கு யாராவது சைக்கிளில் லைட் போடுவாங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக மாரிதாஸ் அவர்கள் பிரச்சனை வந்தப்போ நான் இப்போ ஜாம்பவானில் ஒரு இதில் நான் பேசியிருந்தேன். பார்த்துங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த அண்ணா சாலை சிக்னலில் பார்த்தேன், நீங்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டியிருந்தீங்க அப்படின்னு அவர் கேஸ் போட போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது நிஜத்தை மட்டுமே நான் சொல்வேன், நான் சொல்வதெல்லாம் நிஜமாகிவிடும் அப்படின்னு அந்த டெமோக்ரஸி டைலாக் இன்னும் எத்தனை இடத்துல தான் நம்ம பார்க்க போறோம்னே தெரியல. ஏங்க இது கொஞ்சம் காமெடியா இல்லை உங்களுக்கு? இது கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ நாளைக்கே அவர் வந்து கோர்ட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டில் போயிட்டு என்ன சொல்லுவீங்க? ஜட்ஜி கேட்பார்ல, என்னங்க நடக்குதுங்க, ஹெல்மெட் இல்லாமல் போடுறதுக்கு வண்டியை தூக்கிட்டு போவீங்களா?
இப்பெல்லாம் டியூ கட்டாம போனதுக்கே வண்டி தூக்கக்கூடாதுன்றாங்க. நீ கோர்ட்டில் போய் பேசு, இப்போ சீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. இங்கே பாட்டுக்கு வசூல் லிஸ்ட் எல்லாம் போய் வண்டி தூக்கக்கூடாதுன்றாங்க. அப்படி இருந்துச்சு போலீஸ் வந்து வண்டி தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போனால் என்ன மாதிரி ஆகும் எனக்கு புரியல. சரி விடுங்க, இந்த சீரியஸாகவே போயிட்டு இருந்தால் எப்படிங்க? இந்த மாதிரி சில விஷயங்கள் சவுக்கு சங்கர் பேட்டி பார்க்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஓகே சார், அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வந்து இந்த விஷயத்தை வந்து வாபஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு சார். அதாவது என்னென்னா ஆர்பிஐ வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கோல்டு வச்சிங்க அப்படின்னா பேங்க்கில் நீங்கள் வந்து அந்த ரசீது, அதாவது நீங்கள் வாங்கின ரசீதோடு வந்தீங்கன்னா தான் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி சார் சாத்தியமாகும்? அவங்க இப்போ ஆர்டர் போடும்போதே அவங்களுக்கு தெரியாதா சார்? இப்போ ஒரு வேறு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மேரேஜ் பண்ணுறீங்களா, ஓ நகை போடுறீங்களா, அந்த நகை ரசீதையும் கொடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் எப்படி சார் இருக்க முடியும்? காமெடியாக தானே இருக்குது இதெல்லாம். அதாவது விக்ரம், ஹைலி இன்சென்சிட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, நான் ஏதாவது சொன்னேன்னா ஒரு கும்பல் வந்து, சார் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார், இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கைட்லைன் சார் அப்படின்னு. அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இப்படியே சொல்லிட்டு போனீங்கன்னா அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு எதுக்கு இருக்காங்க? அண்டு நான் கூட பார்த்தேன், முதல்ல எனக்கு பகீர்னாய் போச்சு. அப்புறமா தான் யோசித்தேன், ரொம்ப புத்திசாலித்தனமாக ஏதோ கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்கிறதா நினச்சிட்டு வடிகட்டின முட்டாள்தனமான கைட்லைன்ஸை கொண்டு வந்துக்கிறாங்க ஆர்பிஐயில். நான் என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நிஜமாக தான் நான் சொல்கிறேன். அந்த இதை நல்லா படித்து பார்த்தா தெரியும். அந்த நகைக்கு நீங்கள் தான் சொந்தக்காரர் அப்படின்றதுக்கு அந்த ரசீது கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா டிக்ளரேஷன், நான் தான் இதுக்கு சொந்தக்காரன். ஓனர் யாரோ அவர்கிட்ட வாங்கி டிக்ளரேஷன் வாங்கிட்டு வரணும். ஓனர் நான் தான் ஓனரு அப்படியே எழுதி கொடுக்கணும், அவ்வளோதான். இந்த நகைக்கு நான் தான் ஓனர்னு ஒரு டிக்ளரேஷன் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த ரசீதுன்றது எதுக்கு? பைத்தியக்காரத்தனமா இல்லை? ஒன்று ரசீதுன்னா ரசீதோட நிறுத்திருக்கணும், இல்லாட்டா வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். இல்லை டிக்ளரேஷன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எல்லாரும் ஒரு டிக்ளரேஷன் தான் கொடுக்க போகிறாங்க, ரசீதுக்கு தேவையே இல்லை. ஈவன் நீங்கள் ரசீது வேணும் அப்படின்னு சொன்னாலும் அங்கங்கே அந்த லேம்ப் போஸ்ட்டில் ஒரு இது கட்டியிருப்பான் தெரியுமா, கிரெடிட் கார்டு ஸ்வைப் 2% பார்த்துருக்கீங்களா? அது இல்லீகல்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி இங்கே வந்து ரசீது பிரிண்ட் செய்து தரப்படும், ரைட்டா? என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த ரசீதை போய் வெரிஃபை பண்ணுவீங்களா? அவன் ஜிஎஸ்டி நம்பர் என்ன, அவன் இதான் காமிச்சிருக்கானா, இதெல்லாம் பண்ணுவீங்களா? பைத்தியக்காரத்தனமா இல்லை? அதாவது இதுதான் நான் சொன்ன ஹைலி இன்சென்சிட்டிவ் அப்படின்னு. இது ஒன்றுமே கிடையாதுங்க, இதனால் மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாங்க இது ஏன் நகை தாங்க, இது என் சொந்த நாங்க அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் எழுதி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சுங்க, லோன் குத்துற போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி கொண்டு வந்ததுனால ஏதோ அந்த ஆர்பிஐயோட புதுசாக கொண்டு வந்திருக்க கைட்லைன்ஸ் வந்து மக்களுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுச்சு இல்லை? இப்போ எல்லாரும் இப்போ அதை தானே நினச்சின்னுக்கிறோம். இதுதான் இவங்க பண்ணுற தப்புன்னு சொல்வேன். கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாங்களா? இப்படிலாம் நம்ம கொண்டு வரமே. இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்ததுனால நீங்கள் ஒன்றுத்தையும் நிறுத்த போகிறது கிடையாது, சும்மா ஒரு டிக்ளரேஷன், அவ்வளோதான். ஒரு பேப்பர் ஆமாம் சார் இது என் சொந்தம் சார் எழுதி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு இந்த கைட்லைன்ஸ் கொண்டு வரீங்க? இதனால என்ன சாதிக்க போறீங்க நீங்கள்? எல்லாம் பைத்தியக்காரத்தனமா அது. அப்புறம் பார்த்தா நாங்கள் வந்து சேட்டு கடையில் போய் வச்சுக்கிறாங்க, வட்டி கட்ட முடியாமல் நாசம் போகிறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? பொதுமக்கள் கிட்ட எப்படி போய் ரீச் ஆகுது ஒரு விஷயம் அப்படின்றத வச்சு தானே பர்செப்ஷன்றது கிரியேட் ஆகுது. இது கூட தெரியாமல் அங்கே இருக்காங்க அப்படின்னா அப்புறம் இது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்லை விக்ரம், சொன்னால் சிரிப்பாக இருக்கும். செபின்னு ஒரு அமைப்பு இருக்கு தெரியுமா? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஆமா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இந்த ஐபிஎல் ஆடும்போது மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போவாங்க. ஆமா, இதுல வந்து ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, லார்ஜ் கேப், அதாவது சின்ன கம்பெனிகள், நடுத்தரமான கம்பெனிகள், பெரிய கம்பெனிகள் அப்படின்னு 3 இருக்கு. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே அவங்க எல்லாத்துலேயும் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து நாங்கள் ஸ்மால் கேப்பில் மட்டும் போடுறோம் அப்படின்னு அது பேர் ஸ்மால் கேப்னு வச்சாங்க. சில பேர் நாங்கள் பெரிய கம்பெனியில் மட்டும் வைக்கிறோம் அப்படின்னாங்க, அது பேர் லார்ஜ் கேப்பு. சில பேர் நடுத்தர கம்பெனி, அது மிட் கேப் அப்படின்னு அந்த மியூச்சுவல் ஃபண்டோட பேர் அது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பேருக்கும் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. அது கீழே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அது வந்துடும். அது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து நான் எல்லாத்துலேயுமே போடுவேன், அதுக்கு மல்டி கேப் அப்படின்னாங்க. அவங்க வந்து ஸ்மால், லார்ஜ், மீடியம்னு எல்லாத்துலேயும் போடுவாங்க, அதுதான் மல்டி கேப். திடீர்னு செபியில் என்ன பண்ணாங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணாங்க. மல்டி கேப்னு நீ சொல்லிட்டியானா 25% ஸ்மால் கேப்பில் நீ இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஏங்க நாங்கள் மல்டி கேப்னு சொல்லிட்டோம், எதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவோன்றது எங்களுடைய ப்ரெராகேட்டிவ், அதெல்லாம் கிடையாது. 25% நீ ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும்
அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது ஒரு 2 மாதமும் இன்னும் கொடுத்துருந்தாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. சில மாதங்கள் கழிச்சு மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஃப்ளெக்ஸி கேப், நீங்கள் எதில் எவ்வளோ ஒன்றா இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னால் அப்போ அதை ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்லிக்காங்க. மல்டி கேப்னு சொன்னால் 25. என்னடா பெரிய வித்தியாசம், பேரை மட்டும் மாற்றினா. இந்த நாடோடி மன்னன் படத்தில் அவன் என்ன பண்ணுவாங்க, சந்திரபாபு வருவார், உணவு கொடு அப்படின்னு போட பிடிச்சி நிற்பார். அந்த காவலாளிலாம் அப்படி அடிக்க வந்தவொடனே அது போட திருப்பார், சோறு போடு, ஓகே அப்படின்ட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி மல்டி கேப்னு வச்சிங்கன்னா இந்த சட்டம், நீ அதை ஃப்ளெக்ஸி கேப்னு மாற்றிக்கோ, இப்படி வச்சுக்கோ. யார் இந்த மாதிரிலாம் ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க, சார் செபிக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் சம்மந்தம் இல்லை சார் அப்படின்வாங்க. இந்த மாதிரி தான் முட்டாள்தனமாக யாராவது அதிகாரிகள் யோசித்து கடைசியில் ஆட்சிக்கு கெட்ட பேர் கொண்டு வராங்க. இந்த பியூரோக்ரஸியை கண்ட்ரோல் பண்ணலை பாஜக அப்படின்னு சொன்னால் இதுதான் எதிர்கட்சிகளை விட ராகுல் காந்தியை விட பெரிய டேமேஜை பண்ண போது பாஜகவுக்கு. இது அவங்க ரியலைஸ் பண்ணதா தெரியல. சுப்பிரமணியன் சாமி அடிக்கடி சொல்வார், இந்த பியூரோக்ரஸி தான் உங்களை உட்காந்து கெடுத்து நிற்குது, அங்கே டைட்டு வைங்கோ அப்படின்னு. ஆட்சி மாறிவிட்டது, ஆட்சியாளர்கள் மாறிவிட்டார்கள், அதிகாரிகள் மாறவில்லை, இன்னும் இப்படித்தான் உள்ள உக்காந்திங்கனே சதி பண்ணின்னுக்கிறாங்க. இதை புரிஞ்சிக்காம இவங்க இருந்திருந்தாங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு ஆதரவாளர்களே கழுவி ஊத்தின்னுக்கிறாங்க. காரணம் என்ன, இதெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை. என்ன மாதிரியான எதிர்விளைவுகளை ஏற்படுத்துகின்றது மக்கள் மனசுல அப்படின்ற பத்தி யாரும் கவலைப்பட்டதா தெரியல. நாங்க ஊழலற்றவர்கள், அது பத்தாதுங்க, ஜனங்களுக்கு அது கவலையே கிடையாது. நீ ஊழல் பண்ணாம போ, நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு ஒரு 1/2 சவரன் 1/4 சவரன் கொண்டு போயிட்டு பேங்க்ல வைக்கலாம்னா ரசீதை கொண்டான்னா, கல்யாணத்துக்கு போது பொண்ணுக்கு நகை போடணும், அது அவங்க மாமியார் நகையா இருக்கும், பழைய நகை அந்த காலத்துல பண்ணது, அந்த வாத்து டாலரோட இருக்கும். அது இப்பெல்லாம் பார்த்தா சிரிப்பாங்க, அது விண்டேஜ்னு வாங்க. ஆனால் அதை கொண்டு போயிட்டு கடையில் போட்டால் அந்த கல்லுன்னுவான், அதுக்கு எடை போகணுமா, அப்புறம் செய்கூலின்வான், சேதாரம்வான், பழைய நகைக்கு இவ்வளோ தள்ளுபடின்வான், இவ்வளோ நாசமாக போகுமேன்னு சொல்லிட்டு அதுக்கு பாலிஷ் போட்டு டாலரை மட்டும் வேற வாங்கி கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறவங்க நாங்கள். எங்களை போயிட்டு நீ 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி எங்கள் தாத்தா பாட்டி நகையை வச்சுன்னு போய் ரசீதை கொண்டு வா அப்படின்னா அதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இல்லை? மக்களோட கஷ்டத்தை பற்றி இந்த எருதி நோய் காக்கைக்கு தெரியுமா அப்படின்வாங்க. அந்த மாதிரி யாரோ அதிகாரிகள் ஆடினுக்கிறாங்க, இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஆதரவாளர்களே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. இதான் நடக்க போகுது பாஜக. அதை புரிஞ்சுக்கினதா தெரியல எனக்கு. விக்ரம், ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்திலே பாரத மேல் மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.